بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும், பித்அத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்களை விட்டும், அமல்களை அழித்து நாசமாக்கி நரகத்திற்கு அழைத்து செல்கின்ற அனைத்து காரணகாரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் காப்பாற்றுவதோடு புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகளின் கூலியை அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளில் தந்தருளி அவனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விலக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகவே மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய அர்ஷினுடைய அந்த நிழல் குறிப்பிட்ட ஒரு 7 சாராருக்கு வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த நபிமொழியின் அடிப்படையில் தொடர்ந்து நாம் அந்த அர்ஷினுடைய நிழலுக்குரியவர்களை நாம் அறிந்து வருகிறோம். அதில் மக்கள் மத்தியிலே நீதி செலுத்திய தலைவர் முதல் சாரார், வணக்க வழிபாட்டில் தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர், அல்லாஹ்வினுடைய ஆலயத்தோடு பள்ளிவாயலோடு தன்னுடைய உள்ளத்தை அதிகம் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்ட மனிதர், அல்லாஹ்வுக்காக வேண்டியே நேசித்து அல்லாஹ்வுக்காக வேண்டியே பிரிகின்ற நண்பர்கள் என்று நாம் தொடர்ந்து பார்த்தோம். அதில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மீதமுள்ள நபர்களில் வரஜுலுன் தலபத் இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال إني أخاف الله. அடுத்த மனிதரை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறுகிறார்: ஒரு அழகான ஒரு பெண், குடும்ப பாரம்பரியம் மிக்க ஒரு பெண் உங்களை விபச்சாரத்திற்கு அழைக்கும் பொழுது நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் என்று சொல்லி ஒதுங்கினானே, அவன்தான் அந்த அரசனுடைய நிழலுக்குரிய அடுத்த மனிதர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய
சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் ஒழுக்கக்கேடுகள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தோடு தன்மானமுள்ள, மரியாதையுள்ள, கௌரவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பத்தினர்கள் யாரும் வெளியே சென்று முகம் சுளிக்காமல் வீடு திரும்புவது இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. எங்கு திரும்பினாலும் ஆபாச காட்சிகள், ஆபாச போஸ்டர்கள், ஆபாச பேச்சுக்கள், ஆபாச பாடல்கள், எங்கு பார்த்தாலும் ஆபாச நடவடிக்கைகள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு மனிதனும் விலை போகி விடுகின்ற இந்த விபச்சாரம் குறித்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த அளவுக்கு இந்த மனித சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த தலைப்பின் கீழ் நாம் சிறிது அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாம நாள் எப்பொழுது வரும் தெரியுமா? ஆடை அணிந்தும் பெண்கள் நிர்வாணிகளாக வருகிற ஒரு காலம் வரும். அப்பொழுது நீங்கள் கியாம நாளை எதிர்பாருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விபச்சாரி தன்னுடைய விபச்சார தொழிலுக்காக வேண்டி மக்களை கூவி கூவி அழைக்கின்ற ஒரு காலம் வரும். அந்த நாளில் நீங்கள் இந்த கியாம நாளை எதிர்பாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கியாம நாள் அடுத்து மிக மிக நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறதோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த விபச்சாரம் பல்கி பெருகி மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்தை இந்த மனித சமூகம் சந்திக்க போகிறதோ என நினைக்க தூண்டுகிற அளவுக்கு இந்த விபச்சாரங்கள் இந்த மனித சமூகத்திலே இன்றைக்கு அதிகமாகிவிட்டது. நம்முடைய வரிப்பணம் நாம் சம்பாதித்து கஷ்டப்பட்டு உழைத்து நாம் சேமித்து வைத்திருக்கிற நம்முடைய பணம் இந்த நாட்டிற்கு வரிப்பணமாக செலுத்தப்படுகிறது. அந்த பணங்கள் எல்லாம் இன்றைக்கு எய்ட்ஸ் விழிப்புணர்வு திட்டத்திற்காக வேண்டி வாரி வாரி இன்றைக்கு செலவழிக்கிறார்கள். விபச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டி, தகாத உறவிலிருந்து மனித சமூகத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி. அதில் அவர்கள் எப்படிப்பட்ட நடைமுறைகளை கடைபிடிக்கிறார்கள்? அதற்கு அவர்கள் தகுதியுடையவர்கள் தானா என்றால் அதற்கு எந்த வகையிலும் இந்த நாடோ நாட்டிலே இருக்கிற பொறுப்பாளிகளோ அதற்கு எந்த வகையிலும் தகுதி படைத்தவர்களே அல்ல. ஏனென்றால் தகாத உறவு குறித்து இந்த மனித சமூகத்திற்கு அவர்கள் எச்சரிக்கையும் செய்கிறார்கள். அப்படி தகாத உறவு நீங்கள் செய்ய நேர்ந்தால் அதற்குரிய பாதுகாப்பு கவசத்தோடு செய்யுங்கள் என்றும் ஒரு விளம்பரம் செய்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? தகாத உறவு எய்ட்ஸ் போன்ற மிக மோசமான நோய்களுக்கு நீங்கள் ஆட்படுத்தக்கூடும் என்கிற விளம்பரங்களை பல இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். பாதுகாப்பான உறவுக்கு என்கிற ஒரு விளம்பரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அட, ஒரு பகுதியில் அடிக்கடி கொள்ளை நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். கொள்ளை நடக்கிற அந்த பகுதியில் மக்களுக்கு அரசு அதிகாரிகள் என்ன சொல்லுகிறார்கள்? அதிகமாக இங்கே கொள்ளை நடக்கிறது, பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுடைய சொத்து பத்தைகளை எல்லாம் ஜாக்கிரதையாக பாதுகாத்து வையுங்கள் என்கிற ஒரு அறிவிப்பு பொதுமக்களுக்கு. இன்னொரு புறம் கொள்ளையடிக்கிற மக்கள் ஹெல்மெட் அணிந்து கொள்ளையடிங்கள் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு நகைப்புக்குரிய ஒரு விளம்பரமோ அதே போலத்தான் விபச்சாரத்தின், ஆபாசத்தின் அனைத்து வாசல்களையும் இந்த மனித சமூகத்திலே திறந்துவிட்டு அதன் பக்கம் நீங்கள் செல்லாதீர்கள், செல்வதாக இருந்தால் இப்படி செல்லுங்கள் என்று சொல்லுவதற்கு நம்முடைய வரிப்பணம் இன்றைக்கு செலவழிக்கப்படுகிறது. சினிமா காட்சிகளின் மூலம் இன்றைக்கு ஆபாசம் திறந்து விடப்படுகிறது. ஆபாச கேசட்டுகள் இன்றைக்கு தனிப்பட்ட அடிப்படையில் இன்றைக்கு விற்பனை செய்யப்படுகிறது.
ஆபாச போஸ்டர்கள் எங்கு பார்த்தாலும் ஒட்டப்பட்டிருக்கின்றது. ஆபாச புத்தகங்கள் அடித்து மக்கள் மத்தியிலே விநியோகம் செய்யப்படுகிறது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் நாடே இன்றைக்கு ஆபாசத்திற்கு அனுமதி வழங்குகிற அளவுக்கு ஒரு சில இடங்களில், பாம்பே, கல்கத்தா போன்ற பகுதிகளில் இப்படிப்பட்டவர்கள் விபச்சாரம் புரிந்து இந்த மனித சமூகமே அழிந்து கொண்டிருக்கின்ற எய்ட்ஸ் போன்ற பாதகமான காரியத்திலிருந்து மனித சமூகத்தை காப்பாற்ற புறப்பட்டு விட்டார்களாம். எவ்வளவு பெரிய ஒரு நகைப்புக்குரிய ஒரு காரியம் பார்த்தீர்களா? அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த விபச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டுமானால், மனித சமூகத்தை பொறுத்தவரையிலே எந்த நாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த அளவுக்கு இந்த விபச்சாரம் அதிகமாகிவிட்டது என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம் அனைவர்களையும். நாகரிகத்தின் உச்சாணிக்கு சென்று கொண்டிருக்கிற மேலை நாடுகளில், குறிப்பாக அமெரிக்காவில் 5 குழந்தைகள், சிறு குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறது. புள்ளி விவர கணக்கு. 12 வயதிற்கு கீழ் இருக்கிற பச்சிளம் பிள்ளைகள் ஒரு இரக்க சிந்தனை இல்லாமல் மனிதன் என்கிற உருவிலே இருக்கிற கால்நடைகளுக்கு சமம் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட கீழ்த்தரமான காரியங்களை செய்கிறவர்கள் இன்றைக்கு மேலை நாட்டிலே நாளுக்கு நாள் இன்றைக்கு அதிகரித்து வருகிறார்கள். ஆனால் இஸ்லாமிய அடிப்படையில், இஸ்லாமிய பார்வையில் இந்த விபச்சாரத்திற்குரிய குற்றம் மிகப்பெரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக பாவிக்கப்படுகிறது என்றால் என்ன காரணம்? மனித சமூகம் அழிந்து போய்விடும். மனித சமூகத்தினுடைய வாழ்வு கேள்விக்குறியாகிவிடும். மனித சமூகமே குறிப்பிட்ட ஒரு சில ஆண்டுகளில் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக வேண்டி எல்லோரும் இந்த விபச்சாரத்தை ஒழிப்பதற்கு புறப்பட்டு வந்திருக்கிற இந்த வரிசையில் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனின் மூலமாக இந்த விபச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டுமானால், ஆண்களும் பெண்களும் இப்படிப்பட்ட தகாத காரியங்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டுமானால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட வழிமுறைகளை இந்த மனித சமூகம் கையாள வேண்டும் என்பதை தொடர்ந்து நமக்கு பட்டியல் போட்டு சொல்லித் தருகிறான். பாருங்கள், அரசினுடைய நிழலுக்குரியவர்கள் யார் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது என்ன கூறுகிறார்கள்? வரஜுலுன் தலப்துஹு இம்ரஅத்துன் ذات மன்சபின் வஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ். நல்ல பாரம்பரியமிக்க ஒரு பெண், நல்ல வசதி மிக்க ஒரு பெண், நல்ல அழகான ஒரு பெண் உங்களை விபச்சாரத்திற்கு அழைக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு தகுதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பாருங்கள். வீதியிலே 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வந்து போகிற விபச்சாரிகள் அல்ல. தரத்தால் உயர்ந்தவள், பார்ப்பதற்கு அழகானவள், மிக உயர்ந்த குடும்ப பாரம்பரியம் மிக்கவள் உங்களை விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள். அல்லாஹுவை அஞ்சுகிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று யாருமில்லாத நேரத்தில் அதை தவிர்த்து கொண்டானே, அவன்தான் அந்த அரசினுடைய நிழலுக்குரியவர்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதை நேரடியாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலே இருந்து அதற்கு ஒரு ஆதாரத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 12வது அத்தியாயத்தின் 23, 12 இருந்து தொடங்கி 26 வரை உள்ள வசனங்களை தொடர்ந்து நீங்கள் படித்து பார்த்தால் 23, 24 என்கிற வசனத்தின் குறிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாட்டிலே இருக்கிற ஒரு மன்னனிடத்தில் நல்ல உயர்வான ஒரு அந்தஸ்தோடு, மதிப்போடு, மரியாதையோடு நடத்தப்பட்டிருந்த காலம் அந்த காலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் உலகத்தின் பாதி மனிதர்களின் அழகை என்னுடைய சகோதரர் யூசுஃபுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரண்மனையிலே இருக்கிற அரசருடைய மனைவி ராணி என்று சொல்லலாம், உயர்வான அந்தஸ்திலே இருக்கக்கூடியவள். அவளுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது ஒரு மோகம் ஏற்பட்டு எப்படியாகினும் அடைந்தே தீர வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார். அந்த முயற்சியை குறித்து அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அவள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நெருங்க நெருங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதிலை அல்லாஹ்
12வது அத்தியாயத்தின் 23, 24வது வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், கால மஆதல்லாஹி இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வா. நான் அல்லாஹ்வை அஞ்சுகின்றேன். உங்களுடைய கணவர் யாரை? ராணியை பார்த்து சொல்கிறார், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். உங்களுடைய கணவர் என்னை ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தில் அல்லவா என்னை வைத்திருக்கிறார். நான் இப்படி நடக்கலாமா? நான் என்னுடைய ரப்பை நான் அஞ்சுகிறேன், நான் இதற்கு உடன்பட மாட்டேன். யார் சொல்கிறார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி, இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், நிச்சயமாக அநியாயம் செய்பவர்கள் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்றும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி பார்க்கிறார். அந்த அம்மா விடுவதாக இல்லை. தொடர்ந்து எப்படியாகிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அடைந்தே தீர வேண்டும் என்று மூர்க்கத்தனமாக முயற்சி செய்வதை அல்லாஹ் தொடர்ந்து சொல்லும் பொழுது, வலக்கத் ஹம்மத்துஹு பிஹி வ ஹம்ம பிஹா, அவள் தொடர்ந்து அடையவே நினைத்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை. அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாசகத்தை பயன்படுத்துகிறான், லௌலா அர்ரா புர்ஹான ரப்பி, அல்லாஹ்வுடைய உதவி மட்டும் அன்றைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்லாவிட்டால் அவரும் தவறி இருக்க கூடும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்விலே நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தின் மூலம் நமக்கு சொல்லித் தருவது, எவ்வளவு பெரிய உன்னதமான ஒரு பொறுப்பிலே இருந்த ஒரு பெண், ராணி என்று சொல்லப்படுகிற ஒரு அந்தஸ்திலே இருந்த ஒரு பெண், அவள் அழைக்கும் பொழுது அந்த சிறந்த ஒரு இறை தூதராக திகழ்கின்ற யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எப்படி நடந்தார்கள் என்பதை இந்த அரசினுடைய நிழலுக்குரிய நபர்களினுடைய வரிசையில் நாம் தெரிந்து கொள்ள பொருத்தமான ஒரு சான்று. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அரசினுடைய நிழலுக்குரியவர்களாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்திக் கொள்ள நாம் ஒவ்வொருவரும் துஆ செய்ய வேண்டும். அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, விபச்சாரம் என்பது தனிமையில் ஒரு பெண் நம்மை அழைத்தாலோ அல்லது ஏதோ ஒரு வகையில் நாம் அந்த இச்சை தூண்டப்பட்டாலோ அந்த விபச்சார குற்றம் என்பது சாதாரணப்பட்ட ஒரு காரியமாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். பெரும்பான்மையான மக்களுடைய தக்குவாவை, ஈமானை, ஹிதாயத்தை பறிக்கக்கூடிய மோசமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் சகோதரர்களே. உங்களுக்கெல்லாம் பல முறை நீங்கள் கேள்விப்பட்ட சம்பவம். இதை மிகப்பெரிய ஒரு தியாகமாக அல்லாஹ்விடத்திலே எடுத்து சொல்லி அல்லாஹ் மிகப்பெரிய உதவி செய்த ஒரு சம்பவத்தை எல்லாம் நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். 3 பேர்கள் ஒரு காட்டிலே பயணம் செய்து மழை வருகிற பொழுது, மிகப்பெரிய காற்றடிக்கிற பொழுது ஒரு குகையிலே நுழைந்தார்கள். ஒரு பாறாங்கல் உருண்டு வந்து அந்த குகையை அடைத்தது. கடுமையான முயற்சி செய்தும் கல்லை அகற்ற முடியவில்லை. இறுதியில் அல்லாஹ்விடத்திலே 3 பேரும் பிரார்த்தனை செய்கிறார்கள், அவரவர்கள் செய்த தியாகத்தை மையமாக வைத்து. ஒருவர் சொல்கிறார், யா இறைவா, எனக்கு வயது முதிர்ந்த தாய் இருந்தால் ஒரு நேரத்தில் நான் தாய்க்கு உணவு கொண்டு வருகிற பொழுது எனது தாய் உறங்கிவிட்டால் அவள் விழித்து அவள் உண்ண பிறகுதான் நான் உண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி அருகிலே நின்று கொண்டிருந்தேன். யா அல்லாஹ், அவள் காலை பொழுதுதான் விழித்தாள். விழித்து எனது தாய்க்கு உணவு கொடுத்த பிறகுதான் நான் உண்டேன். இது உனக்காக வல்லவா நான் செய்தேன் என்கிறார். பாறை சிறிது விலகியதாம். 2வது ஒரு மனிதர் சொல்கிறார், யா அல்லாஹ், நான் செய்த தியாகத்தை நீ நினைத்து பார்க்க வேண்டாமா? ஒரு பெண்ணை நான் அடைய வேண்டும் என நினைத்து கொண்டே இருந்தேன். அந்த பெண் ஒரு சில நேரத்தில் அவளுக்கு ஒரு வறுமை ஏற்பட்டு பொருளாதாரம் தேவையுடையவளாக என்னிடத்திலே வந்தால், நான் அந்த வாய்ப்பை கச்சிதமாக பயன்படுத்தி உனக்கு நான் பொருளாதாரம் தருவதாக இருந்தால் என்னுடைய ஆசைக்கு நீ கட்டுப்பட வேண்டும் என்று நான் சொன்னேன். அவளும் வேறு வழி இல்லாமல் சம்மதித்தால், நான் அவள் மேல் ஏறி அமர்ந்து எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுகிற அந்த நேரத்தில் அந்த பெண் சொன்னால், அல்லாஹுவை நீ பயந்து கொள் என்றாள். நான் உடனடியாக அவ்வளவு பெரிய முயற்சிக்கு பிறகும் உன்னை எனக்கு அந்த பெண் ஞாபகம் ஊட்டிய உடனே நான் உடனடியாக அதிலிருந்து வந்தேனே. யா அல்லாஹ், அந்த தீமையை செய்யாமல் இது உனக்காக வேண்டி அல்லவா நான் செய்தேன், உன்னை பயந்தல்லவா நான் செய்தேன் என்று 2வது மனிதரும் சொன்ன நேரத்தில் பாறை விலகியதாக நாம் அந்த ஹதீஸினூடாக நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, விபச்சாரத்தின் வாசல் எங்கு பார்த்தாலும் திறக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்முடைய வீட்டின் முற்றத்தில் இன்றைக்கு விபச்சாரம் இன்றைக்கு வந்துவிடுமோ என நினைக்கக்கூடிய அளவுக்கு எங்கு பார்த்தாலும் ஆபாச சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் நம்முடைய உணர்வுகள் மோசமான அடிப்படையில் தூண்டப்படுகிற காரண காரியங்கள், நம்முடைய மக்களை எல்லாம் கண்ணியத்தோடு இந்த உலகத்தில் வாழ வைக்க முடியுமா என்பதே ஒரு கேள்விக்குறியாகி விடுகிற இந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்கு நாம் யாரும் ஆட்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு ஒரு சில
அடிப்படையான வழிமுறைகளை சொல்லித் தருகிறான். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் விபச்சாரத்தை அழிப்பதற்கு, ஒழிப்பதற்கு, விபச்சார குற்றத்திலிருந்து இந்த மனித சமூகத்தை காப்பாற்றுவதற்கு, அதனால் ஏற்பட்டு இருக்கின்ற எய்ட்ஸ் போன்ற பாதகமான அந்த கொடுங்காரியத்திலிருந்து, கொடுநோயிலிருந்து இந்த மனித சமூகத்தை காப்பாற்றுவதற்கு எத்தனை எத்தனை முயற்சிகளையோ யாரெல்லாமோ எடுக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித உணர்வுகளை புரிந்த அல்லாஹ், மனித பலகீனத்தை புரிந்த அல்லாஹ், ஆணையும் பெண்ணையும் படைத்து அவர்களுடைய பலகீனம் என்ன என்பதை புரிந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தீமை நடைபெறாமல் இருப்பதற்கு எத்துணை வரியான வழிமுறைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லித் தருகிறான் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் இந்த நேரத்தில் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 24வது அத்தியாயத்தின் 30வது வசனம், 31வது வசனம், விபச்சாரத்தின் ஆணிவேரையே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறுத்து வீசும் முகமாக எங்கிருந்து அல்லாஹ் வகுப்பு நடத்துகிறான் பாருங்கள். நாட்டிலே இருக்கிற அரசாங்கங்கள், அரசு அதிகாரிகள் எல்லாம் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால், சாக்கடையை வீதியிலே ஓடவிட்டு கொசு வராமல் இருக்க அதற்கு மேல் மருந்தடிக்கிறார்கள். கொசுவின் மீது தான் அவர்களுக்கெல்லாம் கோபம். ஆனால் இஸ்லாம் சாக்கடையே வெட்டி சாய்த்தால் கொசு இருக்காது என்று சொல்லுகிறார். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். 24வது அத்தியாயத்தின் 30வது வசனம், 31வது வசனம் அடிப்படை அல்லாஹ் போதிக்கிறான் பாருங்கள். குல்லில் முஃமினீன யஅல்லு மின் அப்சாரிஹிம் வ யஃபலு ஃபுரூஜஹும். நபியே நீங்கள் சொல்லுங்கள், முஃமினான அவர்கள் தங்களுடைய பார்வையை முதலில் தாழ்த்தட்டும். அல்லாஹ் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்கள். விபச்சாரம் எங்கே ஆரம்பமாகிறது, உணர்வுகள் எங்கே தூண்டப்படுகிறது, மோசமான உணர்வுகளுக்கு மனிதன் எங்கே பழிகேடாகிறான், அதனுடைய ஆரம்ப வேர் எங்கிருந்து புறப்படுகிறது என்பதை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபியே முதலில் மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், குல்லில் முஃமினீன யஅல்லு மின் அப்சாரிஹிம் வ யஃபலு ஃபுரூஜஹும். மூமின்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை முதலில் தாழ்த்தட்டும், தங்களுடைய வெட்க தலங்களை அவர்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும். இது ஆண்களுக்கு சொல்லுங்கள் நபியே. மேலும் நீங்கள் பெண்களுக்கு சொல்லுங்கள், வக்குல்லில் முஃமினாத்தி, முஃமினான பெண்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், யஅல்லுனா மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபலுனா ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஜீனத்தஹுன்ன. அவர்களையும் அவருடைய பார்வையை தாழ்த்தி நடக்க சொல்லுங்கள், வெட்க தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அவருடைய மார்பகத்தின் மேல் முந்தானையால் மூடச் சொல்லுங்கள் அவர்களை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கிருந்து பாடம் எடுக்கிறான் பார்த்தீர்களா? இப்படிப்பட்ட ஒழுக்கம், இப்படிப்பட்ட ஒரு நாகரீகம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியிலே வந்தால் இந்த ஒழுக்கக்கேடுகள் பரவுமா சகோதரர்களே? இந்த ஒழுக்கக்கேடுகள் பரவுவதற்கு அடிப்படையான காரணம் இவைகள் எல்லாம். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சாதாரணமாக ஒருவரை பார்த்து ரசித்து அதற்கு மேல் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த தீமையை செய்வதற்கு காரணமாக அமைகிறது என்பதை பார்த்துத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், முதலில் அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும். அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்துவதன் மூலம் அவர்களுக்கு ஒரு கேடயமாக அமையலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், ஆதமுடைய மக்களே நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், விபச்சார குற்றத்தின் ஒரு பங்கை நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் எழுதுகிறான். சுப்ஹானல்லாஹ். என் மீதும் உங்களின் மீதும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முஃமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் விபச்சார குற்றத்தின் ஒரு பங்கை அல்லாஹ் நிச்சயமாக எழுதுகிறான். சந்தேகமின்றி அவன் அதை அடைந்தே தீருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, அது எந்த வகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், எந்த வகையில்? அது கண்களின் விபச்சாரம், கண் கொண்டு அந்நிய பெண்ணை பார்ப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு பட்டியல் போடுகிறார்கள் பாருங்கள். இந்த வரிசையில் ஆதமுடைய மக்கள் எல்லோரும் இந்த குற்றத்திற்கு ஏதோ ஒரு பாகத்தில் பலியாகி விடுகிறார்கள். அதற்கு பரிகாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அது வேறு காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கண்கள் செய்கிற விபச்சாரம் அந்நிய பெண்ணை பார்ப்பது, காதுகள் செய்கிற விபச்சாரம் ஆபாசமான வார்த்தைகளை கேட்பது, நாவுகள் செய்கிற விபச்சாரம் ஆபாசமான வார்த்தைகளை பேசுவது, கைகள் செய்கிற விபச்சாரம் அந்நிய பெண்ணை தொடுவது, கால்கள் செய்கிற விபச்சாரம் அதற்காக வேண்டி நடந்து செல்வது. இத்தனை முயற்சிகளும் உறுப்புகள் எடுக்கும் பொழுது
உங்களுடைய இதயம் அதன்பால் ஆசை கொள்கிறது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள். அதன்பால் உடைய இதயம் ஆசை சொல்கிறது. இறுதியில் உங்களுடைய மர்ம உறுப்பு ஒன்றிலோ அதை உறுதிப்படுத்துகிறது. விபச்சாரம் செய்கிறீர்கள் அல்லது அல்லாஹ்வை பயந்து நீங்கள் ஒதுங்கி விடுகிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார், தொழுகைக்கு நீங்கள் ஒது செய்கிறீர்களே, வாய்களை கொப்பளிக்கும் பொழுது, முகத்தை கழுகும் பொழுது, கைகளை கழுகும் பொழுது, கால்களை கழுகும் பொழுது அதன் உறுப்புகள் செய்த பாவம் அதன் மூலம் கழுவப்படுகிறது. தொழுகையாளிக்கு பரிகாரத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் இந்த தீமையிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அனைவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தீமையிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அப்ப பார்வை என்பது உங்களுடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் விபச்சாரத்திற்கு எந்த வகையிலும் பலிகேடாகாமல் நீங்கள் பாதுகாப்பது உங்களுடைய கட்டாய கடமை, தலையாய கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மூன்றாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒரு பாடம் நடத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் வீதியிலே நடபாதையில் அமர்ந்து ஒரு சில ரகசியமான காரியமான பேச்சுக்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு வந்தார்கள். நீங்கள் இங்கே நடபாதையில் அமரக்கூடாது என்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், முக்கியமான ஒரு சில முடிவுகளை நாங்கள் அமர்ந்து எடுத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், வேறு எந்த வகையிலும் நாங்கள் இடையூறு செய்யவில்லை யா ரசூலல்லாஹ். அப்படியானால் நடபாதைக்கென்று ஒரு சில உரிமைகள் உண்டு, அதை நீங்கள் பேண வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன யா ரசூலல்லாஹ் நடபாதைக்குரிய உரிமை? ஆம், நீங்கள் மனிதர்கள் நடக்கக்கூடிய நடபாதையில் இருக்க நேர்ந்தால் அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற பொருள்களை நடபாதையிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துவது உங்களுடைய கடமை. அப்படி இருந்தால் நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். வீதியிலே அந்நிய பெண்கள் செல்லுவார்கள், அவர்களை நீங்கள் ஏறெடுத்தும் பார்க்க கூடாது, உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்த வேண்டும். மூன்றாவது, யாராவது உங்களுக்கு சலாம் சொல்லி இந்த வீதியில் கடந்து சென்றால் நீங்கள் பதில் சலாம் சொல்ல வேண்டும். இந்த மூன்றையும் நீங்கள் பேணுவதாக இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய நடைபாதையில் நீங்கள் அமர முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அங்கேயும் உங்களுடைய பார்வையை தாழ்த்துங்கள் என்றார்கள். பெரும்பான்மையான இளைஞர்கள் இன்றைக்கு ஒவ்வொரு கல்லூரியினுடைய வாசலில் தான் இன்றைக்கு அமர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். உண்டுமா இல்லையா? பெரும்பான்மையான மக்கள் கல்லூரியினுடைய வாசல்களில் தான் இன்றைக்கு பெண்களும் ஆண்களும் குவிந்திருக்கிறார்கள் மனிதர்கள் நடக்கக்கூடிய நடபாதையில். எந்த அளவுக்கு கியாமனால் நெருங்கி விட்டது பார்த்தீர்களா சகோதரர்களே? காரணம் ஏன்? விபச்சாரம் பெருகும், விபச்சாரிகள் கூவி கூவி அழைப்பார்கள், கியாமனால் நெருங்கும் என்று சொன்னவர் யார்? சாதாரண மனிதர் அல்ல. இன் ஹுவ இல்லா வஹீ யூஹா, அவர் பேசினால் வஹியை தவிர வேற ஒன்றுமே இருக்காது. அவர் அல்லாஹ்வுடைய அறிவிப்பின்படி தான் அதை சொல்லுகிறார். நடைமுறையாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஆடை அணிந்தால் பெண்கள் நிர்வாணமாக இருப்பார்கள், நிர்வாணிகளாக இருப்பார்கள் ஆடை அணிந்தும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாம நாளின் அறிகுறி என்றார்கள். நாளுக்கு நாள் பெண்களுக்கு இன்றைக்கு ஆடைகள் குறைந்து கொண்டே வருகிறது. ஆண்களுக்கு நாளுக்கு நாள் ஆடைகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. என்ன ஒரு கொடுமை பார்த்தீர்களா? மறைக்க வேண்டியவர்கள் குறைத்துக் கொண்டு வருகிறார்கள், மறைக்க கூடாதவர்கள் அதிகமாக மறைத்துக் கொண்டு வருகிறார்கள். நேர் தலைகீழான மாற்றம் இந்த மனித சமூகத்தில். டிவியை திறந்தால் அரைகுறை ஆடைக்கென்றே ஒரு சேனலை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த சேனல் ஃபேஷன் டிவி என்கிற பெயரில் பெண்களை அரைகுறை ஆடையோடு நடமாட வைத்து அதற்கென்று ஒரு காட்சிகளை துவங்கி மனித உள்ளங்களில் மோசமான ஒரு விளைவை இன்றைக்கு ஏற்படுத்த ஒவ்வொரு மீடியாக்களும் இன்றைக்கு ஏன் இவ்வளவு மும்முரமாக இன்றைக்கு செயல்படுகிறார்கள் தெரியுமா? ஏன் மும்முரமாக செயல்படுகிறார்கள் தெரியுமா? ஒவ்வொரு முஸ்லீமையும் அவன் இஸ்லாமிய உணர்வில்லாதவனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மேலை நாட்டினர்கள் தீட்டிய சதி திட்டம் தான் அன்பார்ந்த சகோதரர்களே. இந்த திட்டம் பாராளுமன்றத்தில் மேலை நாட்டில் இஸ்லாத்தினுடைய கடுமையான ஒரு எதிரி எழுந்து நின்று திருக்குரானை 4 பக்கமாக கிழித்து 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 பகிரங்கமாக வீசினானாம். வீசிவிட்டு மக்கள் மன்றத்திலே சொன்னானாம், இப்படி திருக்குரானை நீங்கள் கிழித்து வீசுவதனால் மக்களை, முஸ்லிம்களை நீங்கள் மாற்ற முடியாது, அவருடைய உள்ளத்திலே இருக்கிற திருக்குரானுடைய வசனங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். இப்படி நீங்கள் திருக்குரானை எரித்தாலோ, திருக்குரானை கிழித்து வீசினாலோ, திருக்குரானை நீங்கள் அவமதித்தாலோ முஸ்லிம்களை நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்கும் குரானுக்கும் இருக்கிற தொடர்பு, அவருடைய உள்ளத்திலே குரான் வசனங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்ற அந்த ஆதிக்கத்தை நீங்கள் வேறெடுக்க முயன்றால் மட்டும்தான் நீங்கள் முஸ்லிம்களை வென்றெடுக்க முடியும் என்று சொல்கிறார்கள். இல்லையானால் குறிப்பிட்ட ஒரு சில காலத்தில் உலகமே இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக மாறிவிடும் என்று மேலை நாட்டவர்கள் இன்றைக்கு துடியாய் துடிக்கிறார்கள். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான பெண்கள்
சீரியல் நாடகம் என்றும் சினிமா கலாச்சாரம் என்றும் மேலை நாட்டு நாகரிகத்திற்கு ஆட்படுத்தப்பட்டு ஆடைகள் இன்றைக்கு குறைந்து 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 வருகிற இந்த ஒரு கொடுமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆடை அணிவார்கள், அணிந்தாலும் நிர்வாணிகளைப் போல இருப்பார்கள், கியாம நாளின் அறிகுறி என்றார்கள். ஆகவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், பார்வையை தாழ்த்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்வையை தாழ்த்துங்கள், அது உங்களுடைய கண்கள் செய்கிற விபச்சாரம். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பார்வைகளை தாழ்த்துங்கள் பார்வைகளை தாழ்த்துங்கள் என்று ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? ஏன் அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்து அங்கிருந்து ஆரம்பிக்கிறான்? என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், அன்பார்ந்த சகோதரர்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வை நம்பியவர்கள். ஒரு நீதிமன்றத்தை சந்திக்க போகிறோம் என்கிற உறுதிமிக்க நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, கண்களினால் அந்நிய பெண்ணை பார்ப்பது கண் செய்கிற விபச்சாரம், காது செய்கிற விபச்சாரம், நாவு செய்கிற விபச்சாரம், கை செய்கிற விபச்சாரம், கால் செய்கிற விபச்சாரம், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சொன்னார்கள் தெரியுமா? 36வது அத்தியாயத்தின் 65வது வசனம், அல் யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானு யக்ஸிபூன். நாளை மறுமையில் அல்லாஹ் எப்படி விசாரிப்பான் தெரியுமா? வாய்களுக்கு அல்லாஹ் சீல் வைப்பான், கைகளை அல்லாஹ் விசாரிப்பான், கால்களை அல்லாஹ் விசாரிப்பான். அப்படிப்பட்ட நீதிமன்றத்தை நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள். ஆகவே பார்வையை தாழ்த்துங்கள், ஆகவே உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்தை மனித சமூகத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து நினைவுபடுத்துகிறார். 40வது அத்தியாயத்தின் 19வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்றைக்கு நிறைய பேர்களை பார்க்கிறோம், அந்நிய பெண்ணை இப்படி ஏறெடுத்து பார்ப்பது தவறல்லவா? இப்படி பார்க்கிறாய் என்றால், நான் ஒரு சகோதரி நினைத்துதானே நான் பார்த்தேன், என் தாயை போல நினைத்துதானே பார்த்தேன் என்றால் தத்துவம் பேசுவார்கள் ஒரு சில இளைஞர்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்கிறான், உங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு மோசமான பார்வை என்பதை மக்கள் அறிய மாட்டார்கள், நான் தான் அறிவேன். உங்களுடைய உள்ளத்தில் என்ன நினைத்து நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பது மனிதனுக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். யார் சொல்லுகிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40வது அத்தியாயத்தின் 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி சுதூர். உங்களுடைய பார்வை எந்த அளவுக்கு மோசமானது என்பதையும், உங்களுடைய உள்ளத்தில் என்ன நினைத்து நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதையும் அல்லாஹ்வாகிய நான் நன்கு அறிவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 41வது அத்தியாயத்தின் 20வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், ஹத்தா இதா மா ஜாஊஹா ஷஹித அலைஹிம் சம்உஹும் வ அப்சாருஹும் வ ஜுலூதுஹும் பிமா கானு யஅமலூன். அந்த மறுமை நாளில் உடம்பிலே ஒட்டி இருக்கிற தோல் அல்லாஹ்விடத்திலே சான்று சொல்லும், உங்களுடைய கை அல்லாஹ்விடத்திலே சான்று சொல்லும், இந்த கண்கள் அல்லாஹ்விடத்திலே சாட்சி பேசும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஆயத்துக்களை சஹாபாக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் விதமாக எடுத்து சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். 24வது அத்தியாயத்தின் மீண்டும் 24வது வசனம், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம் வ அர்ஜுலுஹும் பிமா கானு யஅமலூன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளை குறித்து உங்களுடைய கால், உங்களுடைய கை, உங்களுடைய கண், உங்களுடைய காது, உங்களுடைய தோல் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பேச போகிறது அந்த மறுமை நாளில் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 89வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், உங்களை யாரும் பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? யாருமே உங்களை பார்க்கவில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? 89வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பக லபில் மிர்சாத். உம்முடைய ரப்பு உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மிகப்பெரிய கண்காணிப்புக்கு மத்தியில் தான் அடியாறுகளாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் யாரும் மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி, பார்வையை தாழ்த்துங்கள். பார்வையை தாழ்த்துவதன் மூலம் இந்த ஒழுக்கக்கேட்டில் இருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றலாம் என்று முதல் வகுப்பு எடுக்கிறான் அல்லாஹ். இரண்டாவது, ஏதாவது ஒரு அத்தியாவசியம் நிமித்தமாக ஒரு நண்பர்களுடைய வீட்டுக்கு சென்றாலோ, ஏதாவது அந்நிய பெண்ணிடத்திலே கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலோ எப்படிப்பட்ட வழிமுறையை நீங்கள் பேண வேண்டும் தெரியுமா? 33வது அத்தியாயத்தின் 53வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வைதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப். பெண்களிடத்தில் ஏதாவது அத்தியாவசியமான சொற்களை நீங்கள் சொல்ல வேண்டுமானால், கேட்க வேண்டுமானால் ஒரு திரை மறைவுக்கு அருகிலே இருந்து நீங்கள் பேசுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2வது வகுப்பு எடுக்கிறான் பாருங்க. பெண்களிடத்தில் பேச வேண்டுமா, அவர்களுக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டு
அதற்கு அருகிலே நின்று கொண்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பரிமாறிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வகுப்பு நடத்துகிறான். பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவன் இல்லாத நேரத்தில் பெண்களே, கணவன் இல்லாத நேரத்தில் யாராகிலும் உங்களுடைய வீடுகளுக்கு வந்து ஏதாவது பேச நேர்ந்தால் அவர்களிடத்திலே சிரித்து குலைத்து நீங்கள் பேசாதீர்கள். அவர்களிடத்திலே சிரித்துக் கொண்டோ குலைத்துக் கொண்டோ நேரம் ஒதுக்கியோ நீங்கள் பேசாதீர்கள். முகத்தை கடுகடுப்பாக்கி கடுமையான எச்சரிக்கை துணியில் நீங்கள் பேசுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் கூறினார்? எங்குமே அந்த விபச்சாரத்தின் சாயல் கூட வந்து விடக்கூடாது. அனைத்து வாசலையும் இஸ்லாம் ஒழித்து கட்டி விபச்சாரத்திலிருந்து முழுக்க முழுக்க இந்த மனித சமூகத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நடத்துகிற வகுப்பு அன்பார்ந்த சகோதரர்களே இவைகள் எல்லாம். 23வது அத்தியாயத்தின் 5வது வசனம், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெறுவார்கள் என்று தொடர்ந்து சொல்லி அல்லாஹ் ஒரு வகுப்பு நடத்துகிறான். அதில் பல பண்புகளை அல்லாஹ் சொல்லி வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன், அந்த வெற்றியாளர்கள் யார் தெரியுமா? தங்களுடைய வெட்கத்தலங்களை மிக மிக ஜாக்கிரதையாக பாதுகாப்பார்கள். ஹலாலான அடிப்படை அல்லாமல் வேறு எந்த வகையிலும் அந்த வெட்கத்தலம், அந்த மறை உறுப்பு பயன்படாமல் இருப்பதிலே அவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருப்பார்கள், அதை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த விபச்சாரம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது தெரியுமா? இப்படி பார்வையை தாழ்த்துங்கள், வெட்க தலங்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வீதிகளிலே தேவையில்லாமல் அமர்ந்து நீங்கள் பேசாதீர்கள் என்றெல்லாம் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொல்கிறார், அந்நிய பெண்ணோடு தனிமையில் நீங்கள் அமராதீர்கள். அப்படி நீங்கள் அமரும் பொழுது மூன்றாவதாக சைத்தான் இருக்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆனால் இன்றைக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத ஜீவிதமே இந்த மனித சமூகத்திலே இல்லை. எந்த ஒரு டூ வீலரை எடுத்தாலும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? தனிமைதான் இன்றைக்கு வாழ்வே ஆகி போய்விட்டது. காலேஜினுடைய நேரம் முடிந்தால், பள்ளியினுடைய நேரம் முடிந்தால், வீட்டுக்கு செல்வதற்கு முன்னால் தனிமையில எங்காவது ஒரு அந்நிய ஆணோடோ அந்நிய பெண்ணோடோ அமர்ந்து பேசி அதற்கு பிறகுதான் வீட்டுக்கு வருகிற ஒரு கலாச்சாரம் இந்த மனித சமூகத்திலே உருவாகிவிட்டது. ஒரு காலத்திலே சொன்னார்கள், தலையில் என்ன முக்காடு, அது என்ன ஃபுல் கை ஷர்ட், அதில் என்ன ஒரு பருதா, இது பெண்ணுக்கு மிகப்பெரிய இழைக்கப்படுகிற கொடுமை அல்லவா என்று ஒரு காலத்திலே சொன்னார்கள். இப்பொழுது மெட்ராஸிலே மிகப்பெரிய ஃபேஷன் ஆகிவிட்டது. எந்த ஒரு ஆணுக்கு பின்னாலும் ஒரு பெண் தலையை போர்த்தி கொண்டுதான் செல்கிறார். நான் நினைத்தேன் மிக மிக பேணுதலாக பெண்கள் இருக்கிறார்களோ என்று. பிறகுதான் தெரிய வந்தது அது கேஸே வேற என்று. அதற்குரிய அனுபவம் உள்ளவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், வெளியில யாருக்கும் தெரியாமல் இருப்பதற்காக வேண்டி இப்படிப்பட்ட உடையை அணிந்து செல்கிறார்கள் என்று. பார்த்தீர்களா எந்த அளவுக்கு ஒரு ஒழுக்க சீரழிவு, எந்த அளவுக்கு மிக மிக ஒரு ஒழுக்க சீரழிவு இந்த மனித சமூகத்திலே உருவாகிவிட்டது பார்த்தீர்களா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்நிய பெண்ணோடு நீங்கள் அமராதீர்கள். அப்படி அமர்ந்தால் மூன்றாவதாக சைத்தான் அங்கே வந்து விடுவான். தேவையற்ற பேச்சுக்களிலே ஈடுபட வைப்பான். உங்களுடைய கண்களை, உங்களுடைய நாவுகளை, உங்களுடைய கைகளை அந்த விபச்சாரத்திலே ஈடுபட வைத்து மேலும் மேலும் உங்களை விபச்சாரத்தில் மூழ்க வைத்து உங்களுடைய தன்மானம், உங்களுடைய கௌரவம், உங்களுடைய மானம், உங்களுடைய குடும்ப பாரம்பரியம் அனைத்தையும் சைத்தான் குழி தோண்டி புதைத்து விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் எடுக்கிறார்கள். பாருங்கள் தாய்மார்களே, கணவன் மனைவியோடு நீங்கள் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்நிய பெண்களை பற்றி உங்களுடைய கணவனிடத்திலே மிகைப்படுத்தி நீங்கள் கூறாதீர்கள். யாருக்கு சொல்லிக் கொடுக்கிறா? பெண்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஏன்? ஆண்களை பற்றி நமக்கு தான் தெரியும் இல்லையா? என்னதான் தத்துவம் பேசினாலும், என்னதான் நம்ம பேசினாலும் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது நமக்கு தான் தெரியும். பெண்களிடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்நிய பெண்ணை பற்றி, அண்டை வீட்டு பெண்ணை பற்றி, வேறு வேறு பெண்களை பற்றி மிகைப்படுத்தி அவருடைய அழகையோ பழக்க வழக்கத்தையோ நேரில் பார்ப்பதை போல உடைய கணவனிடத்திலே தேவையில்லாமல் நீங்கள் வர்ணனை செய்யாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவது, பெண்ணுடைய ஆடையை ஆண்கள் அணிவது, ஆண்களுடைய ஆடையை பெண்கள் அணிவது, இது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அதிகமாக மறைக்க வேண்டிய பெண்கள் ஆடைகளை இன்றைக்கு குறைத்துக் கொண்டு வருகிறார்கள். குறைவாக ஆடை அணிந்தாலே போதும் என்கிற ஆண்கள் இன்றைக்கு அதிகமாக மறைத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆடை கலாச்சாரம், ஆடையிலே இருக்கிற மோசமான ஒரு சில சூழ்நிலை, ஆடை எந்த அளவுக்கு இந்த மனித சமூகத்திலே பெண்கள் அதிகம் அதிகம் பேணி பாதுகாக்க வேண்டுமோ அதற்கு நேர் மாறாக இன்றைக்கு
பெண்கள் ஆடைகளை குறைத்துக் கொண்டு ஆண்களுக்கு நிகராக இன்றைக்கு ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோமே, அது அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய காரியம். ஆண்களுடைய உணர்வுகளை மோசமாக தூண்டக்கூடிய காரியம். விபச்சாரம் வந்துவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக சொல்கிறார்கள் பார்த்தீர்களா? இனி ஹாஸ்டல்களிலே படிக்கிறார்கள் ஆண்களும் பெண்களும். ஹாஸ்டல் இல்லாத காலேஜுகளே இன்றைக்கு மிக மிக அரிது. அங்கேயும் இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடுகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், 2 பெண்கள் ஒரே போர்வையில் போர்த்தி கொண்டு உறங்காதீர்கள், 2 ஆண் ஒரே போர்வையில் போர்த்தி கொண்டு உறங்காதீர்கள். அங்கேயும் ஒழுக்கக்கேடுகள் வருவதற்கு காரணமாக அமையும். எங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தில் இந்த ஒழுக்கக்கேடுகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி வகுப்பு நடத்துகிறார்கள் பார்த்தீர்களா அன்பார்ந்த சகோதரர்களே? ஆகவேதான் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இவ்வளவு வகுப்புகளை நடத்திய பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த கட்டமாக சொல்கிறான் 17வது அத்தியாயத்தின் 32வது வசனம், வலா தக்ரபு ஸினா வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாயிஷா. விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள், அது மிக மோசமானது. விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள், அது மிக மோசமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் 42வது அத்தியாயத்தின் 37வது வசனம், வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்மி வல் ஃபவாஹிஷ வைதா மா அலிபூஹும் யஃபிரூன். பெரும் பாவங்களில் ஈடுபடாதீர்கள், மானக்கேடான காரியங்களை நீங்கள் ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 25வது அத்தியாயத்தின் 68வது வசனம், வல்லதீன லா யதுஊன மஅல்லாஹி இலாஹன் ஆகர் வலா யக்துலூன அன்-நஃப்ஸ அல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக் வலா யஸ்னுன். உண்மை மூமின்கள் யார் என்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டார்கள், அநியாயமாக ஒரு உயிரை கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்பொழுது நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை வழிமுறைகளை அல்லாஹ் அடுக்கடுக்காக சொல்லி சொல்லி அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், விபச்சாரம் செய்யாதே. விபச்சாரம் செய்வது உன்னுடைய தன்மானத்திற்கு எதிரானது. விபச்சாரம் செய்வது ஒரு குற்றத்திற்குரிய ஒரு காரியம். விபச்சாரம் செய்வது உன் ஈமானை பறிக்கக்கூடிய காரியம். விபச்சாரம் செய்வது ஒரு மிகப்பெரிய பாரதூரமான ஒரு பெரும்பாவத்திற்குரிய ஒரு காரியம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பட்டியல் போட்டு நமக்கு சொல்லித் தருகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன். லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன். அதிகபட்சம் போனால் ஒரு 10 நிமிடம், ஒரு 15 நிமிடம் ஒரு சந்தோஷத்திற்காக வேண்டி நீங்கள் இழப்பது எதை தெரியுமா? எதை தெரியுமா? லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன். விபச்சாரம் செய்யும் பொழுது அந்த மனிதன் மூமினாகவே அல்ல. விபச்சாரம் செய்கிற நிலையில் ஒரு மனிதன் மரணித்தால் அவன் மூமினான மரணமே அல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமுத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள், மரணிக்கின்ற பொழுது நீங்கள் முஸ்லிமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த மரணத்திலிருந்து உங்களை தடுக்கக்கூடிய பாதகமான காரியம் விபச்சாரம். லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமினூன். விபச்சாரம் செய்கிற பொழுது அந்த நேரத்தில் அவன் மூமினே அல்ல, அவன் முஸ்லிமே அல்ல, இஸ்லாத்தை விட்டு அவன் வெளியேறுகிறான் என்று சொல்லாமல் சொல்லுகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், விபச்சாரத்தில் அவர்கள் ஈடுபடும் பொழுது ஈமான், இஸ்லாம், விசுவாசம் அவர்களை விட்டும் சென்று விடுகிறது. அந்த காரியத்திலிருந்து அவர்கள் விடுபட்ட பிறகுதான் அவர்களோடு திரும்ப வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாக்கிம் என்று சொல்லப்படுகிற நபிமொழி தொகுப்பில் விரிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விபச்சார காரியத்திற்கு நீங்கள் தயாரானால் நீங்கள் சட்டையை கலட்டுவதை போல ஈமான் உங்களிடமிருந்து சென்று விடுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் 10 கட்டளைகளை பிறப்பித்தானே, அதில் ஒரு கட்டளை, மூசாவே திருடாதே. நபிக்கு இருக்கிற கட்டளை, திருட்டு காரியங்களில் ஈடுபடாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள், அப்படி செய்தால் உங்களை விட்டும் எனது முகத்தை நான் திருப்பி விடுவேன். நபிமார்களுக்கு இடப்படுகிற கட்டளை, இஸ்லாமிய சமூக மக்களுக்கு இடப்படுகிற கட்டளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொன்னார்கள், கொடும் பாவம் எது தெரியுமா? பெரும் பாவம் எது தெரியுமா? 3 முறை கேட்டார்கள். சஹாபாக்கள் அதிர்ந்து போய், யா ரசூலல்லாஹ், எது யா ரசூலல்லாஹ்? பெரும் பாவம் எது யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய பாவம். இன்ன ஷிர்கல் லுல்முன் அலீம். இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். 2வது எது தெரியுமா? அண்டை விட்டு பெண்ணோடு விபச்சாரம் புரிவது. அண்டை விட்டு பெண்ணோடு விபச்சாரம் புரிவது. அதென்ன விபச்சாரத்தில் அண்டை விட்டு?
அண்டை வீட்டு பெண்ணுக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள் என்றால், கொடுத்தார்கள் சோர்களே. உங்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள் அவர்கள். உங்களை நம்பி ஒரு முஸ்லிம் என்றால், ஒரு முஃமின் என்றால் நமக்கு ஒரு அடைக்கலம் தருவான், பாதுகாப்பு தருவான் என்று நம்மை நம்பி அண்டி வாழ்ந்து நமக்கு அருகிலே வந்து குடியமர்ந்தார்களே, அவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு பதிலாக நாம் அந்த காரியத்தில் ஈடுபட்டால் குற்றத்திலும் பாதகமான குற்றம், பாரதூரமான குற்றமாக அது பாவிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு அடியான் தன்னை அர்ப்பணித்து செல்ல புறப்படுகிறான். அப்படி புறப்படும் பொழுது அவருடைய மனைவியினுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய, நான் பயானுக்கு சொல்கிறேன், நீங்கள் பயானுக்கு செல்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் புறப்பட்டு ஹஜ்ஜுக்கு செல்லவோ அழைப்பு பணியை மேற்கொள்ளவோ ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் செல்லும் பொழுது உங்களுடைய மனைவியை குறித்து அண்டை வீட்டக்காரனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே புறப்பட்டானே அந்த அடியானுடைய மனைவியினுடைய கண்ணியம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லாத உன்னுடைய தாயினுடைய கண்ணியத்திற்கு சமமானது அவளுடைய மனைவி. அந்த கண்ணியத்தை சீர்குலைத்தாலோ அவனுக்கு நீ ஏதாவது ஒரு மோசடி செய்தாலோ மறுமை நாளில் அவன் விரும்பிய அளவுக்கு உன்னிடமிருந்த அமல்களை எடுத்துக் கொள்வான். யார் உன்னை நம்பி விட்டு சென்றானே, நீ காப்பாற்றுவாய், நீ பாதுகாப்பாக இருப்பாய், பாதுகாப்பு அரணாக நீ இருப்பாய் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய பாதையில் புறப்பட்டானே அந்த அடியானுடைய குடும்பத்திலே நீ கை வைத்து மோசடி செய்தால் மறுமை நாளில் அல்லாஹ் சொல்லுகிற தீர்ப்பு, எந்த அளவுக்கு தான் விரும்புகிற அளவுக்கு இபாதத்தை நீ எடுத்துக்கொள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை பார்த்து சொல்லுவானாம். சுபஹானல்லாஹ். அந்த அளவுக்கு அண்டை வீட்டு பெண்ணோடு செய்கிற விபச்சாரம் பாரதூரமானது, மிகப்பெரிய குற்றமானது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 2 சாரார் மறுமையிலே நரகத்திலே இருக்கிறார்கள், அவர்கள் வித்தியாசமானவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், பசுவினுடைய வால் இருக்கிறதே அதே போல ஒரு சாட்டையை கையிலே வைத்து ஒரு சில சாராரை அடித்துக் கொண்டே இருப்பார்களாம். அவர்கள் ஒரு சாரார். இன்னொரு சாரார் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் மறைக்க வேண்டிய உறுப்புகளை எல்லாம் மறைந்து பேணுதலாக ஆடை அணியாமல் அரைகுறை ஆடையாக அணிந்து வாழ்ந்தாலே அந்த பெண், அந்த பெண்ணுடைய சுபாவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார், அவள் பேசும் பொழுது குலைந்து குலைந்து பேசினாள். அந்த உலகத்தில் அவள் எந்த ஆணிடத்தில் பேசும் பொழுதும் சிரித்து குலைந்து சாய்ந்து விடுகிற அளவுக்கு பேசினாள். அவள் நடக்கும் பொழுது எப்படி நடப்பாள் தெரியுமா? ஒட்டகத்தின் திமிழை போல தலையை நிமிர்த்தி நிமிர்த்தி நடந்தாள். அவள் சொர்க்கமே செல்ல முடியாது, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்த சோர்களே, நீங்கள் ஒரு சில ஹதீசுகளை படிக்கும் பொழுது சொர்க்கம் செல்ல முடியாது, சரி, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்றால் அது என்ன பாரதூரம் என்று நீங்கள் விளங்க வேண்டுமானால் ஒரு நபிமொழி உங்களுக்கு இந்த இடத்தில் உபகாரம் அளிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்து வாடை என்பது 40 ஆண்டு கால தொலைவு தூரத்தில் இருக்கிற மனிதனும் நுகர முடியுமா? அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பொக்கிஷம் சொர்க்கம் என்பது. அந்த வாடையை கூட அந்த பெண் நுகர முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் அது எந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு குற்றம் என்பதை அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் அல்லாஹ் 3 சாராரை பார்க்க மாட்டான், பேச மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான், கருணை கண்கொண்டு அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். யார் அவர்கள்? அந்த 3 பேர். யார் அந்த 3 பேர்? விபச்சாரம் செய்யும் கிழவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஏன் கிழவனுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம்? ஆசிரியர்கள் தான் இன்றைக்கு மாணவிகளை அதிகமாகவே கற்பழிக்கிறார்கள். பார்த்தோமா இல்லையா பத்திரிகையில்? கேட்டால் என்னுடைய மகளை போல, என்னுடைய தந்தையை போல என்றெல்லாம் பழகி பழகி இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு ஆசிரியர்கள் தான் மாணவிகளை இன்றைக்கு கற்பழிக்கிறார்கள். கிழட்டு பருவத்தில் இருக்கிற முதியவர்களை சீக்கிரமாக பெண்கள் தந்தையினுடைய ஸ்தானத்திலே வைத்து பார்த்து உங்களை நம்பி ஏமாந்து போய்விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தனம் முடிகிற காரணத்தினால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழட்டு பருவத்தில் இருக்கிற மனிதன் விபச்சார குற்றம் புரிந்தால் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான், கருணை கண் கொண்டு கூட உங்களை பார்க்க மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இரண்டாவது யார் தெரியுமா? பொய் பேசும் மன்னன். அவன் பொய் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாட்டு மக்கள் அவனை நம்பி இருக்கிற பொழுது வாயை எடுத்தாலே பொய் பேசி அந்த மக்களை ஏமாற்றுகிறானே, அந்த பொய் பேசும் மன்னன் என்றார்கள். மூன்றாவது யார் தெரியுமா? பிச்சை எடுப்பது அவனுடைய தொழில். பிச்சை எடுத்துக்கொண்டே பெருமை அடிப்பானாம், பிச்சை எடுத்துக்கொண்டே அவன் பெருமை பேசுவானாம்.
இப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, விபச்சாரம் என்பது மறுமை நாளில் அல்லாஹ் நரக நெருப்பிலே போட்டு செய்கிற கொடுமைகளுக்கு முன்னால் ஒரு கொடுமை உண்டு, கேளுங்கள். மிஅராஜுடைய பயணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து செல்லும் பொழுது ஒவ்வொரு கொடுமைகளுக்குரிய தண்டனைக்குரிய மனிதர்களை காண்பித்து காண்பித்து அழைத்து சென்று கொண்டே இருந்தாராம். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடுப்புக்கு அருகில் அல்லாஹ்வுடைய தூதரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து சென்றாராம். அது என்ன ஒரு அடுப்பு? அந்த அடுப்பு எப்படிப்பட்ட அடுப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதனுடைய மேல் தளம் குறுகலாக இருக்கிறது, கீழ்த்தளம் அகலமாக இருக்கிறது, ஒரு குடத்தை போல. இப்படிப்பட்ட ஒரு அடுப்பு கீழே தீ மூட்டப்படுகிறதாம். ஆனால் அந்த அடுப்பு அந்த 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 குவளைக்குள், அந்த குடம் போன்ற அந்த அடுப்புக்குள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி பார்த்தார்களாம். மிகப்பெரிய ஒரு கதறல் சப்தம், ஒரு மோசமான ஒரு ஓலமிடுகின்ற ஒரு சப்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டி பார்த்தார்கள். ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தார்கள். கீழே தீ மூட்டப்படுகிறது. அந்த தீயினுடைய கொடுமை தாங்காமல் மேலே வர முயற்சி செய்கிறார்கள். மேலே அவர்கள் வர முடியாத அளவுக்கு அவருடைய வாய் குறுகலாக இருக்கிறது. மேலேயும் வர முடியாமல் கீழே தீ மூட்டப்பட்டு அந்த வேதனையும் தாங்க முடியாமல் சப்தம் போட்டுக் கொண்டே இருந்தார்களாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னால் தாங்க முடியவில்லையே, என்னால் தாங்க முடியவில்லையே, எதற்குரிய தண்டனையாக இவர்களுக்கு இப்படி கொடுக்கப்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், உலகத்தில் விபச்சாரம் புரிந்த ஆண்களும் பெண்களும் இவர்கள். உலகத்தில் விபச்சாரம் புரிந்த ஆண்களும் பெண்களும் இவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் கேள்வி கணக்கு கேட்கிற அந்த நீதிமன்றம் வரை இவர்களுக்கு இந்த கொடுமையான தண்டனை உண்டு. மரணத்திற்கு பிறகு வமின் வராஇஹிம் பர்ஸவுன் இலா யௌமி யுபஸூன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, மரணத்திற்கு பிறகு ஒரு திரைமறை வாழ்வு உண்டு என்று. அந்த வாழ்வில் நடக்கப்படுகிற கொடுமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். நாம் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் நமக்கு கிடைக்க போகிற ஒரு சுகத்திற்காக வேண்டி விலை மதிக்க முடியாத ஒரு ஹிதாயத்தை பால்படுத்தலாமா சகோதரர்களே? அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்தில் தியாகம் பல புரிந்தால் அல்லவா மறுமை நாளில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட அனைத்து காரணகாரியங்களையும் அனுபவித்து உலகம்தான் தேவை எனவே வாழ்ந்தால் எப்படி மறுமையிலே நமக்கு சொர்க்கம் கிடைக்கும்? தியாகத்தால் விளைந்ததுதான் சொர்க்கம். வருகிற போகிற மக்களுக்கெல்லாம் துறந்து விடுவதற்கு அற்பமான பொருள் அல்ல அந்த சொர்க்கம் என்பது. தியாகத்திற்குரிய மக்களுக்குரியது. மறுமையில் அல்லாஹ் எனக்கு தருவான், மறுமையில் அல்லாஹ் எனக்கு தருவான். நான் நினைத்தது எல்லாம் மறுமையிலே நான் அனுபவிக்க போகிறேன் என்பதற்காக வேண்டி உலகத்தில் எப்படிப்பட்ட தீமைக்கும் பெரும் பாவத்திற்கும் என்னை நான் ஆட்படுத்தாமல் அல்லாஹ்வை பயந்து நான் நடந்தால், நீங்கள் நடந்தால் உங்களுக்கு உண்டு அந்த மறுமையிலே அந்த அரிசினுடைய நிழல். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அழகான ஒரு பெண், அந்தஸ்தில் உயர்ந்த பெண், குலத்தில் உயர்ந்த பெண் உங்களை விபச்சாரத்திற்கு அழைக்கும் பொழுது அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். நான் அவனை அஞ்சியவனாக இந்த உலகத்திலே வாழ்கிறேன். இந்த அற்பமான இந்த ஆசாபாசத்திற்காக வேண்டி உலகத்தில் நான் இந்த இஸ்லாத்தை ஏற்கவில்லை. இந்த ஹிதாயத்தை அல்லாஹ் எனக்கு தரவில்லை. இந்த இஸ்லாத்தையும் இந்த ஹிதாயத்தையும் உனக்கு பின்னால் 10 நிமிடம் சுகம் அனுபவிக்க இழக்கிறேன் என்றால் என்னை விட ஒரு மடையன், என்னை விட ஒரு முட்டாள் வேறு யார் இருக்க முடியும் என்று சொல்லி அல்லாஹ்வை அஞ்சி நீங்கள் ஒதுங்கி வாழ்ந்தால் உங்களுக்கும் உண்டு அந்த அரசனுடைய நிழல். அப்படிப்பட்ட ஒரு நிழலை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக. நாளை தினம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த அந்த அரசனுடைய நிழலுக்குரியவர்கள் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.